ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் யார் தலைவர்? இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கு என்ன பதில் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொற்களை கண்டுபிடிப்பேன், எழுதுவேன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். எழுத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் மறைந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடித்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. வட்டமிட்டு பக்கத்துலேயே அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். காய்கறி, பழங்கள், வேந்தன், புயல், முயல், புலி, இதே போல் வார்த்தைகளை வட்டம் போட்டு குழந்தைகளை எடுத்து இங்கே எழுத சொல்லுங்கள். முதல் எழுத்தை மாற்றுவேன், விடை எழுதுவேன். கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீண்ட காதுகளை கொண்ட விலங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புயல் அப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. பூ அப்படிங்கிற எழுத்தை மட்டும் மாற்றி முயல் அப்படின்ட்டு கீழே நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் கீழே பாருங்கள், மூச்சு, புலி, கூட்டம், இதே போல் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி கண்டுபிடித்து எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. கதையை படிப்பேன், விடையை எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கதையை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இந்த கதையை 2 முறை படித்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளை கேட்டிங்கனாக்கா விடையை குழந்தைகள் ஈஸியாக சொல்லுவாங்க. முதல் கேள்வி பாருங்கள். குட்டி முயல் தன் அம்மாவிற்கு எதை பரிசளிக்க விரும்பியது? குட்டி முயல் தன் அம்மாவிற்கு காளான்களை பரிசளிக்க விரும்பியது. முயல் மலையை விட்டு இறங்கும்போது யாரை பார்த்தது? முயல் மலையை விட்டு இறங்கும்போது நரியை பார்த்தது. குட்டி முயல் உண்மையில் நச்சு காளான்களை தின்றிருக்குமா? ஏன்? இல்லை. தந்திரமாக நரியிடமிருந்து தப்பிக்க முயல் நச்சு காளான் தின்றதாக சொன்னது. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்திலிருந்து கண்டுபிடித்து இந்த இடத்துல பதிலை எழுத சொல்லுங்கள். முதல் கேள்வி பாருங்கள். புலியை தலைவராக ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என முயல் கூறியது. என்னை முதுகில் ஏற்றுச் செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள் என்று முயல் கூறியது. அதனால் என்ன என்ற புலியின் வினாவிற்கு முயல் கூறியது என்ன? நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள், உங்களை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று முயல் கூறியது. தலைவருடைய குணநலன்களாக முயல் என்னென்ன கூறியது? தலைவர் என்றால் மரியாதையும் அன்பும் உடையவராக இருத்தல் வேண்டும், அனைவரையும் காப்பவராக இருத்தல் வேண்டும். கதையின் இறுதியில் முயல் என்ன செய்தது? கதையின் இறுதியில் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக குட்டி தூக்கம் போட்டது. பால் வகைகளுக்கு ஏற்ப தொடர் உருவாக்கி எழுதுவேன். கீழே பாருங்கள். அவன், அவள், அது, அவை, அவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழேயே செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஆடினார்கள், ஆடினான், ஆடினாள், ஆடின, ஆடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு முதல் படத்தை பாருங்கள். அது ஆடியது, ஒன்றன் பால் அப்படின்ட்டு அவங்க எழுதிட்டாங்க. ஒரு குரங்கு படம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு சிறுவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆடினான், ஆண்பால். அடுத்து இங்கே பாருங்கள். அவர்கள் ஆடினார்கள், பலர்பால். அடுத்து இங்கே அவை ஆடின, பலவின் பால். அவள் ஆடினாள், பெண்பால். இந்த மாதிரி அந்த பால் வகைகளை பிரித்து எழுதிக்காட்ட சொல்லணும். பத்தியை படிப்பேன், பால் வகைகளுக்கு ஏற்ப பிரித்து எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்ட்டு 5 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த பத்தியிலிருந்து ஆண்பாலுக்கு பொருத்தமான அந்த பெயர்களை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தம்பி, தாத்தா. பெண்பால் கண்ணகி, அம்மா. பலர்பால் பெற்றோர், நண்பர்கள். ஒன்றன் பால் செடி, பூ. பலவின் பால் காய்கள், பரிசுகள். இதே போல் பிரித்து எழுத சொல்லுங்கள். உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். இருந்தால், வந்தது, வந்தனர், வந்தன, தின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கதையில் டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்து அந்த இடத்துல நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க.
நபர்கள் மாறினால் நிகழ்வு எப்படி இருக்கும் எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள். இந்த இடத்துல கீழே பாருங்கள், குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்நிகழ்வில் சிந்தாமணி மணியன் என்ற சிறுவனாகவும் சிந்தாமணியின் செல்ல விலங்கு குட்டி நாயாக இல்லாமல் பூனைக்குட்டிகளாகவும் நூலகத்தில் சிந்தாமணி சந்தித்தது தோழியாக இல்லாமல் தோழிகளாகவும் இருந்திருந்தால் இப்பத்தியை எப்படி எழுதலாம், எழுதி காட்டுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இங்கே மாற்றி எழுதி காட்டியிருக்கிறோம், ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதே போல் குழந்தைகளை எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்கணும். படிப்பேன் மின்னுவேன், படிப்பேன் இணைத்து படிப்பேன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள், சிறிய வார்த்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். வாசித்தல் பயிற்சிக்காக இதை கொடுத்துருக்காங்க. அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த அட்டவணையை படிக்க சொல்லுங்கள். இதில் உள்ள வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசிக்கும்போது விரைவாக அவங்க படிக்கக்கூடிய திறனை பெறுவாங்க. கீழே பாருங்கள், 2 கட்டங்கள் வீட்டில் பயன்படுபவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இங்கே மேலிருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். கீழே வீட்டில் பயன்படக்கூடிய பொருள்: பூட்டு, பஞ்சு, சுண்டல், நூற்கண்டு, மிளகு, பூசணி, நூல், உளுந்து, குடம், குளிரூட்டி, கதவு. அதே போல் இங்கே பாருங்கள், கு எழுத்து உள்ள சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குன்று, நுங்கு, குடம், மிளகு, குடுகுடு, வடக்கு, எதற்கு, குரங்கு, குருவி. இதே போல் வார்த்தைகளை மேலிருந்து கண்டுபிடித்து எழுத சொல்லுங்கள். படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 4 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டம் நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். கூடு, கூடு, குருவி கூடு, தூக்கணாங்குருவி கூடு, மரத்தில் தூக்கணாங்குருவி கூடு அப்படின்ட்டு இதை வாசிக்கணும். இதே போல் இந்த கூட்டம், வண்டி, திருவிழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கட்டங்களில் உள்ளதையும் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். வாசித்தல் பயிற்சிக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. படிப்பேன் சிறகடிப்பேன், குயிலக்கா வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். ஒலிப்பேன் அறிவேன் அப்படின்ட்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. குரில் நெடில் எழுத்துக்களை அவங்க வித்தியாசத்தை தெரிந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கோடு போட்டிருக்காங்க. மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். மே அப்படிங்கிற எழுத்துக்கு கோடு போட்டிருக்காங்க. அடுத்து மொட்டைக்கு மோ அப்படிங்கிற எழுத்துக்கு கோடு போட்டிருக்காங்க. மோகன் அதில் முதல் எழுத்து, மோ அந்த எழுத்துக்கு கோடு போட்டிருக்காங்க. இந்த 3 அந்த பகுதியையும் நம்ம நிரப்பிட்டோம். அடுத்து படிப்பேன் வேறுபாடு அறிவேன் அப்படின்ட்டு படத்தோடு அதன் பெயரை கொடுத்துருக்காங்க. இதை அவங்க படத்தை பார்த்து கொண்டு படிக்கும்போது எந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத அவங்க எளிமையான முறையில் தெரிஞ்சிக்க முடியும்.